கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக வழிகாட்டி தொடர்பாக நாங்கள் தியானித்து வருகிறோம். அதாவது சிறந்த வழிகாட்டி. நேற்றைய தினத்தை நாங்கள் பார்த்தோம், மோசேயும் யோசுவாவையும் குறித்து நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிற காரியம் எலியாவையும் எலிசாவையும் குறித்து பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எலியா ஒரு சிறந்த வழிகாட்டியாக எலிசாவை உருவாக்குகிறது குறித்து நாங்கள் பார்க்கிறோம். எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வந்த பொழுது அங்கே என்ன நடக்குது என்று சொன்னால், ஆண்டவர் அவனுக்கு பதிலாக எலிசாவை அபிஷேகம் பண்ணும்படி அங்கே எலியாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். 19வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகோவா இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேயோசா ஊரானாகிய சப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. அந்தபடியே பார்க்கிறோம். 19ஆம் வசனம். அப்படியே அவன் அவிடம் புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டு அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு வேலை செய்து கொண்டிருந்த எலிசாவை கர்த்தர் சொன்னபடியே அவன் போய் அபிஷேகம் பண்ணுகிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அந்த அபிஷேகம் பண்ணின பிற்பாடு அந்த எலிசா அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது பார்க்கிறோம் 19ஆம் அதிகாரம் 20-21. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகு ஓடி, நான் என் தகப்பனை என் தாயை முத்தம் செய்து உத்தரவு கூடும், அதற்கு பின்பு உம்மை தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்து கொள் என்றான். அப்பொழுது அவனை விட்டு போய் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுக்களை அவைகளின் இறைச்சியையும் சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் நன்றாய் சாப்பிட்ட பிற்பாடு அவர் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். ஆமென். இங்க பார்க்கிறோம் பாருங்க பிரியமானவர்களே, அந்த எலிசா அவன் உருவாக்கப்படுவதற்காக அங்க என்ன செய்கிறான், எல்லாவற்றையும் விட்டு அங்கே எலியாவுக்கு பின் செல்கிறான். முதலாவது. 2வது காரியம், எலியாவுக்கு ஊழியம் செய்கிறான் எலிசா. ஆகவே அவன் வளர்க்கப்படுகிறான். எவ்வாறு ஒரு தலைவன் இருக்க வேண்டும், எப்படி ஒரு வழிகாட்டி இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே எலியா அவனை பின் செல்வதிலும் சரி, அவன் ஊழியம் செய்வதிலும் சரி, அவனை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அவன் உருவாக்குறதை குறித்து பார்க்கிறோம். பிற்பாடு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது 2ஆம் அதிகாரத்திலே. அங்கே 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்திலே அங்கே எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வந்து போய்கொண்டிருக்கிற பொழுது எலிசாவினிடத்தில் எதிர்பார்த்து அவனை விட்டுட்டு போகும்படி, ஆனால் எலியாவை எலிசா விடவில்லை. ஏனென்றால் அவன் ரெட்டிப்பான அபிஷேகத்தை வாஞ்சித்து நின்றான். தன்னுடைய வழிகாட்டியின் இடத்திலிருந்து அவன் ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியான். ஆனால் அதே வழியில வழிகாட்டியாகிய எலியாவும் அவனுக்கு ரெட்டிப்பான அபிஷேகத்தை கொடுக்கறதுல அவன் வஞ்சகம் பாராட்டவில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஒரு வழிகாட்டி, ஆனால் நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்மளும் பார்க்கல மேலாந்தை செய்யும்படியாய் நம்ம வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுதான் சொன்னார், நான் செய்த கிரியைகளை செய்வீர்கள், அதை பார்க்கல பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள். ஆகவே நம்ம ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து நமக்கு கீழே இருக்கிறவர்களை நம்மையில மேலானவர்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கு என்பதை கர்த்தர் தாம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்து நடத்துவாராக. God bless you.